கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிந்தனைக்கு தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அருமையானவர்களே, கர்த்தருடைய பெட்டி. இந்த கர்த்தருடைய பெட்டியை சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய இல்லத்தில் வைப்பதை குறித்து அவன் யோசிக்கிறான். பாருங்க, 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனால் ஒரு மனிதனோ வென்றால் அவன் யோசிக்கவில்லை. அவன் எப்படி 11வது வசனத்துல கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியங்களை சிந்திக்க போகிறோம். ஒன்று, கர்த்தருடைய பெட்டியை வைத்திருக்கிறதான அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. நாமும் புதிய வீட்டை கற்றுக்கோம் இல்லையா? அந்த வீட்டுக்குள்ளே அவரை தொழுது கொள்ளும் ஒரு அறை வைத்திருக்கிறோமா? முக்கியமாக நம்முடைய வேத புஸ்தகங்களை பாதுகாத்து பரிசுத்தத்தோடு வைத்துக் கொள்ளும் இடங்களை நம்முடைய வீட்டில் தெரிந்து வைத்திருக்கிறோமா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பெட்டியை பரிசுத்தோடு தெளிந்த புத்தியோடு பாதுகாத்த அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாமும் அவ்விதமாக கர்த்தருடைய பொட்டகம், பெட்டி என்னும் காரியங்களை வைத்துக் கொள்ளும் இடங்களை நாம் ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய பெட்டியை பாதுகாத்த குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல நாங்களும் உமக்கு முன்னுரிமை அளிக்கின்ற பிள்ளைகளாக மாறும்போது நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.